ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஹிஸ்ட்ரி இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 12th ஹிஸ்ட்ரிக்கான ஆன்சர் வந்து பார்த்துடலாம். அடுத்தது உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா நம்முடைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன். எக்கனாமிக்ஸ் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் கொஸ்டின் வித் ஆன்சரோடைய எங்கிட்ட மெட்டீரியல் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எத்தனை மார்க் வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு, பின்வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஏ டாங்கே அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் யாருன்னு இருக்காங்க. லாலா லஜபதி ராய், ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 2005. கிளாஸ் நாட்ஸ் குறிப்பது ஒளிவு மறைவற்ற வெளிப்படைத்தன்மை. ஏ டைப்கான ஆன்சர் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு அதுலேயும் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். பின்வருவனவற்றில் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பக்கிம் சந்திர சட்டர்ஜி, ஆனந்த மடம் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று சரி, காரணம் தவறு. ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது. கூற்று சரி, காரணம் தவறு. சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. 1939, ஆப்ஷன் டி. பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை? பஞ்சாப் துணை ஆளுநர் ரெஜினால்ட் டயர் அப்படிங்கிறது ரைட் கரெக்ட் ஆன்சர். சரியாக பொருந்தாமல் இருக்குது, அதனால் அது ரைட் ஆன்சர். பொறுத்துகை கேட்டிருக்காங்க. இந்தோனேசியா, எகிப்து, இந்தியா அப்படிங்கிறதுல ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். 1923 மோதிலால் நேரு மற்றும் சிஎஸ் தாஸ் ஆகிய தாஸால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 10க்கு ஆப்ஷன் பி சுயராஜ்ய கட்சி. தொழிற்புரட்சி முதன்முறையாக எங்கு தோன்றியதுன்னு கேட்டிருக்காங்க. தொழிற்புரட்சி தோன்றிய இடம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆப்ஷன் பி அமெரிக்காங்கிறது ரைட் ஆன்சர். அரசியலமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். ஜப்பானிய கடற்படையை அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கடற்படை தோற்கடித்தமை டேஸ் போரிலாகும். எல் அலாமின், ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். கீழ்கண்டவற்றில் எது லியாண்டோ டாவின்சின் ஓவியம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. மடோனாவும் குழந்தையும், ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். சுயராஜ்யம் எந்த பிறப்புரிமை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ், ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். கீழ்காண்பனவற்றுள் எந்த நாடு மைய நாடுகளில் சங்கத்தில் அங்கம் வகிக்கவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மாண்டினிக்ரோ அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். பாஸ்டில் சிறை தகர்ப்பு டேஸில்னு கேட்டிருக்காங்க. 1789 ஜூலை 14. பின்வரும் நிகழ்வுகளில் சரியான வரிசையை தேர்வு செய்ய கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சர். 19 இரு நாடு கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சர் வாசிர் ஹசன் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். பிராங்கோ பிரசிய போர் உருவாக காரணமாக விளங்கியது டேஸ் ஆகும் கேட்டிருக்காங்க. எம்ஸ் தந்தி, ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். இதுக்கான ஃபுல் ஆன்சருக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.